வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை கொடுத்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், எங்களுக்காக பிரச்சாரம் செய்த அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள், குறிப்பாக நண்பர் அண்ணாமலை அவர்களுக்கும், முன்னாள் முதலமைச்சர் OPS அவர்களுக்கும், நண்பர் டிடிவி தினகரன் அவர்களுக்கும், நண்பர் GK வாசன் அவர்களுக்கும், திரு பாரிவேந்தர் அவர்களுக்கும், திரு AC சண்முகம் அவர்கள், திரு தேவநாதன் அவர்கள், திரு ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், தொண்டர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும் நன்றி. முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிர்வாகிகள், தொண்டர்களுக்கும், குறிப்பாக மாநில நிர்வாகிகள், மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் 20 நாட்களாக களத்திலே அங்கேயே தங்கி அங்கேயே கடுமையாக பணியாற்றி கௌரவமாக பெற்ற கிட்டத்தட்ட 56,300 வாக்குகள் பெற்றிருக்கின்றோம். அத்துணை நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இந்த தேர்தல் நடந்தது உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும், குறிப்பாக ஊடக நண்பர்களுக்கு தெரிந்திருக்கும். உலக அளவிலே இந்த தேர்தலில் திமுக எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். பணத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து, அதிகாரத்தை வைத்து வெற்றி பெற்ற திமுக அது உண்மையான வெற்றி கிடையாது. அதாவது நேர்மையான முறையில் ஒரு பைசா செலவில்லாமல் நாங்கள் பெற்ற 56,300 வாக்குகள், இதுதான் உண்மையான வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் பணத்தை திமுக இந்த இடைத்தேர்தலில் செலவு செய்திருக்கிறது. அதாவது 6,000 ரூபாய் பணமும் 4,000 ரூபாய் பொருளாக கொடுத்திருக்கிறது. இதில் 34 அமைச்சர்களில் 33 அமைச்சர்கள் களத்தில் இருந்தார்கள். 125க்கு மேல் சட்டமன்ற உறுப்பினர்கள், 30க்கு மேல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பெருந்தலைவர்கள், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், யூனியன் சேர்மன் போன்றவர்கள் எல்லாம் அங்கேயே தங்கி அங்கேயே வீடுவீடாக சென்று தேர்தலில் வாக்குகளை கேட்கவில்லை, மாறாக பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றார்கள். 3 தவணையாக திமுக வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்தார்கள். அன்றாடம் அரிசி மூட்டைகள், அப்புறம் எண்ணெய், பருப்பு, புடவைகள், மூக்குத்தி, கம்மல், என்னென்ன பொருள் கொடுக்கணுமோ அத்தனையும் அன்றாடம் கொடுத்தார்கள். இது உலகத்துக்கு தெரிந்தது, ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியவில்லை என்றால் நினைத்து பார்த்தாலே எனக்கு அதாவது வெக்கக்கேடு. தேர்தல் ஆணையம், தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் தேவையா அப்படின்னு ஒன்னு யாரோ இருக்காங்களா? அப்படின்னு யாரோ இருந்தாங்கன்னா he is unfit for this job. He is completely unfit for the job. உங்களுக்கு எதுக்கு ஒரு அதிகாரம், உங்களுக்கு எதுக்கு ஒரு அலுவலகம், உங்களுக்கு எதுக்கு ஒரு சம்பளம், முதல்ல உங்களுக்கு துணையாக எதுக்கு இவ்வளவு அதிகாரிகள்? உலகத்துல எல்லாத்துக்கும் தெரியுது, அங்க பணத்தை கொடுக்கறாங்க, பொருளை கொடுக்கறாங்க, எல்லாமே தினம் அங்க 2000 திமுக வாகனங்கள் அங்கேயே தங்கி இருக்குது, அங்கேயே சுத்திட்டு இருக்கிறாங்க கொடியை போட்டு. அங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு திமுகல ஒரு பந்தல் போட்டு வச்சிருக்காங்க. அந்த பந்தலுக்கு 25,000 ரூபாய் செலவாகுது. கிட்டத்தட்ட 300 பந்தல் போட்டு வச்சிருக்காங்க. எத்தனை கோடி செலவு, எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ். நேரம் அந்த வேட்பாளரை தகுதி நீங்க செஞ்சிருக்கணும், எப்பயும் செஞ்சிருக்கணும், நேர்மையான முறையில் தேர்தல் நடந்ததுன்னா. ஆனா இதெல்லாம் தெரியவே தெரியலன்னு ஒரு தேர்தல் ஆணையர் சொல்றாருன்னா அவர் எப்பேற்பட்டு அதான் சொல்லி அன்ஃபிட் ஃபார் தி ஜாப். அவர் மட்டும் இல்ல, அவருக்கு உடந்தையா இருக்கின்ற அத்தனை பேரும். இது இப்படிதான் ஒரு இடைத்தேர்தல் நடத்தணுமா? இது ஒரு ஜனநாயக கேலி கூத்து. இது இதற்கு முதலமைச்சர் பெருமையா சொல்றதுக்கு எதுவுமே தெரியல எனக்கு. என்ன பெருமை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு? விக்கிரவாண்டிக்கு போனீங்க, காசு கொடுத்தீங்க, ஓட்டு வாங்கினீங்க, இது ஒரு பெருமையாது? ஆனாலும் அதை மீறி அந்த தொகுதி மக்கள் எங்களுக்கு நேர்மையான முறையில் வாக்களித்தார்கள். இன்னொன்னு, நான் அந்த தொகுதி மக்களை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா விக்கிரவாண்டி தொகுதி தமிழ்நாட்டில் மிக 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 ஒரு பின்தங்கிய ஒரு தொகுதி. அது இந்த மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம். அதுல வாழ்வாதாரம் கிடையாது, விவசாயம் வானம் பார்த்த பூமி, வேலை வாய்ப்பு கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. தமிழ்நாட்டிலே அதிக தனிநபர் வருமானத்துல கடைசியில் இருக்கிற மாவட்டம். பெர் கேபிட்டா தலை வருமானம் சொல்றது அது கடைசியில் இருக்கிற பகுதி. அவங்களுக்கு 500 ரூபாய் பெரிய பணம். விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர்கள் 500 ரூபாய் பெரிய பணம். அவங்க கிட்ட போய் 10,000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? கொடுத்தவங்க ஓட்டு போட்டு தான் ஆவாங்க. ஏன் 10,000 ரூபாய் கொடுத்தா கூட ஓட்டு போட்டுருவாப்ல, யார் கொடுக்குறாங்களோ.
இதான் சொல்றேன். யாரோட 10,000 கொடுத்து ஓட்டு போட போறாங்க. அந்த அளவுக்கு 10,000 ரூபாய்க்கு பொருள் பணமும் பொருளும் கொடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். நான் அவங்களை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த மக்களை 77 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து இந்த நிலைமையில தான் வச்சிருக்கிறாங்க இவங்க ஆளுங்கட்சிக்காரங்களும் ஆண்டு கொண்டிருக்கின்றவர்கள். ஏன்னா இவங்க படிச்சாங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்கன்னா தெளிவாயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதனால இந்த மக்களை இப்படியே அடிமையா வச்சிருக்கணும், இப்படியே வேலை இல்லாம வச்சிருக்கணும், இப்படியே கூலியா வச்சிருக்கணும். இதுதான் திராவிட மாடல். இந்த திராவிட மாடல் தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். திராவிட மாடல்னா என்ன? தமிழ்நாட்டின் மக்கள் அடிமையா கூலியா வச்சிருக்கணும், பிச்சைக்காரனா வச்சிருக்கணும். அப்பதான் தேர்தல் நேரத்தில் கையேந்தி காசு வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இதுதான் திராவிட மாடல். இதுதான் விக்கிரவாண்டியில நடந்த திராவிட மாடல். இது அவங்க நிர்வாகத்துக்கு வெற்றி கிடையாது. திமுக அவங்களுடைய ஆட்சிக்கோ முதலமைச்சருக்கோ அவங்க செய்த நிர்வாகத்துக்குலாம் கிடையாது. கொடுத்த பணத்துக்கு மக்கள் அங்கு விசுவாசமா இருந்தார்கள். அதனால வெற்றி பெற்றிருக்காங்க. அவ்வளவுதான். ஆனால் இடைத்தேர்தல் அது தமிழ்நாட்டில் அது அவாய்டு. அதாவது இப்படி ஒரு ஜனநாயக படுகொலை அது தவிர்க்கலாம். இது ஒரு பக்கம். அதனால இந்த தேர்தலில் மீண்டும் சொல்வது, இது எங்களுக்கு ஒரு சுயமரியாதையுடன் நாங்கள் பெற்ற வாக்குகள், ஒரு கௌரவமாக நாங்கள் பெற்ற வாக்குகளா நாங்கள் பார்க்கின்றோம். அதை நான் கம்பேர் பண்ணல. ஆனாலும் கடந்த இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அவங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கின வாக்குகள் 43,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இந்த தேர்தலில் நாங்கள் வாங்கின வாக்குகள் 56,300 வாக்குகள் நேர்மையான முறையில் நாங்கள் உழைத்து பெற்ற வாக்குகளாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆனா இந்த இடைத்தேர்தலில் இவங்க இந்த பர்சன்டேஜ், அவங்க அந்த பர்சன்டேஜ், இவங்க ஓட்டு இங்க போச்சு, அந்த ஓட்டு எங்க போச்சுன்னு அனாலிசிஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. இது வேஸ்ட். ஏன்னா மொத்தம் காசு கொடுத்தாங்க, ஓட்டு போட்டாங்க, யார் வேணா ஓட்டு போட்டுவாங்க. இப்போ ஒரு உதாரணம், ஜெயலலிதா அம்மையார் இருந்த நேரத்தில் அதிமுக ஒரு ஓட்டு கூட திமுக போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஜென்ம எதிரி. எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதுக்கு காரணம் திமுக ஒழிக்கிறதா தடவுனார். ஆனாலும் இப்போ அவங்க அதிமுக காசு கொடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க, திமுக ஓட்டு போட்டுருக்காங்க. அப்ப நினைச்சுப்பாங்க அந்த நல்ல, அதான் இட்ஸ் ஃப்ரீ பை எலெக்ஷன். இது இதுக்கும் பொது தேர்தலுக்கும் சம்பந்தமே கிடைக்க போறது. பொது தேர்தலில் ஒட்டுமொத்தமா அத்தனை அமைச்சர்கள் ஒரே தொகுதியிலையும் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், சேர்மன் எல்லாம் தங்கி அங்கே பணம் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு சூழலாம் இருக்க போறது கிடையாது. அதனால அடுத்த தேர்தல் நிச்சயமாக பொது தேர்தல்லாம் இதுக்கும் சம்பந்தமே இருக்க போறது கிடையாது. மீண்டும் வாக்களித்த வாக்காளர்களுக்கும் எங்கள் கட்சி கூட்டணி தலைவர்கள், நிர்வாகிகளுக்கும், எல்லாத்துக்கும் மேல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள், அங்கேயே தங்கி அங்கே தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். எங்கேயாவது நீங்க ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம். இதெல்லாம் சொல்லி பேசிக்கலாம் வெளியில. எங்கேயாவது ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம். எங்கேயாவது ப்ரூவ் பண்ணுங்க. எங்கிட்ட இருந்தா தானே கொடுக்கறதுங்க. நாங்க பாட்டாளிகள். ஜெயலலிதா இருந்த போது இருந்த நிலைக்கும் இப்பயும் ஏடிஎம்கே திமுக ஓட்டு பண்ணிருக்காங்க. எதனால இப்படி ஒரு நிலைமை பணத்தை தான். அதாவது அதெல்லாம் நான் மீண்டும் சொல்றேன், அங்க தொகுதியில் உள்ள வாக்காளர்ல நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா இவ்வளவு பணம் கொடுக்கறாங்க. ஏன்னா அவங்கள பார்த்தா ஏழ்மையான ஒரு சூழல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.